இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்க போகிறோம். சங்கீதம் 9வது சங்கீதம். இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தமாக கர்த்தர் 18வது வசனத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 9:18 ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வாக்கை கொடுத்திருக்கிறாரு இந்த மாதத்திற்கென்று. ஏசப்பா, எங்களோட பேசுங்கப்பா. உங்க வார்த்தை ஆண்டவரே எங்க வாழ்க்கையவே மாத்துமே. அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே இறங்கட்டும். அந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். அந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில பலனுள்ளதாய் மாறட்டும். ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீங்க பேசுற சத்தம் ஆண்டவரே இது எங்கெல்லாம் போகுதோ இங்கெல்லாம் அவங்க இருதயத்தை தொடட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. சங்கீதம் 9:18 எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்றீங்க, உங்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாருன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, உங்களுக்குத்தான் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில மேன்மையுள்ளதாய் மாற்றி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இந்த காரியம், இந்த வாக்குத்தத்தம், இந்த எளியவன். யார் எளியவன்? தேவன் யாரை குறித்து இந்த சங்கீதத்திலே ஆண்டவர் சொல்றார்? யார் எளியவன் என்று ஆண்டவர் கொடுக்கிறாரு? பணம் இல்லாதவனையா? ஆண்டவர் யாரை குறித்து எளியவன் என்று சொல்கிறாரு? எளியவன் என்ற அர்த்தம் என்ன? பணம் இல்லாதவனை மட்டும் குறிக்கிறது இல்லை எளியவன். ஏன்னா ஏழையா இருக்காரு, அவருக்கு பணமே இல்லை அப்படின்னு அதை மட்டும் குறிக்கல. உதவியற்றவன் கூட எளியவன் தான். அல்லேலூயா. யாரும் உதவியற்ற நிலையில் இருக்கவங்க, ஒருவேளை ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், அவன் கூட எளியவன் தான். அல்லேலூயா. ஏன்னா எளியவனை தான் வலியவன் ஒடுக்குவான். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, அந்த எளியவன் என்று சொல்லும் பொழுது பணம் இல்லாததை மட்டும் நீ நினைக்காத, உதவியற்றவனையும் யோசித்து பாரு. யாருமே உதவி செய்யலைன்னா அவன் எளியவன் தான். எல்லாம் இருந்தும் உதவி செய்ய ஆள் இல்லைன்னா அவன் எளியவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அந்த மனிதன் ஒருவேளை பலன் இல்லாதவனா இருக்கலாம், அவனும் எளியவன் தான். வேதம் அப்படித்தான் சொல்லுது, எளியவன் என்று சொல்லி. இந்த வாக்குத்தத்தம் உனக்குத்தான் நம்பினேனா? கர்த்தர் எளியவனை இன்றைக்கு என்றைக்கும், இன்றைக்கு இல்லை என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஆண்டு சொல்லிட்டார், நீ மறக்கப்படுவதில்லை, நீ எளியவனா. ஒருவேளை என்னைய எல்லா இடத்துலையும் தகுதியற்றவங்களா நிறுத்துறாங்க, பணம் இல்லைன்னு ஒதுக்குறாங்க, இல்லை எதையாவது ஒரு காரணத்தை வைத்து என்னை தகுதியற்றவங்களா மாத்துறாங்கன்னா, இந்த மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ உனக்கு இந்த வாக்குத்தத்தம் உனக்கு தான் கொடுக்குறேன். உலக பலனை தேடி கொண்டிருக்கிற எத்தனையோ மனிதர்களுக்கு முன்பாக தேவ பலனை தேடி வந்திருக்கிற உனக்கு தான் சொல்றேன், நீ பலன் உள்ளவன், நீ எளியவன் என்று சொல்லி இந்த உலகம் சொல்லலாம். நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் சரியா செய்யறேன், ஆனா ஒன்ன நான் மறக்காம செய்வேன். இந்த வாக்குத்தத்தத்துல மறக்காம தருவேன். இன்னைக்கு இந்த மாசத்துல ஞாபகம் வச்சுக்குங்க, நீ எளியவனா இருந்தா உன்னை ஞாபகம் வச்சிருப்பாரு. அவர் புஸ்தகத்துல நீ ஞாபகக்குறியா இருக்க. அவர் ஷெட்யூல்டு, அவர் ஒரு இது வச்சிருக்காரு, அதுல நீ ஞாபகப்படுத்த கூடிய இடத்துல நீ இன்னைக்கு வந்திருக்கன்னு ஞாபகம் வச்சுக்க. அல்லேலூயா. தேவனுடைய நினைவுல நீ வர்ற. அல்லேலூயா. மனிதன் மறக்கப்படலாம், மனிதன் நம்மளை மறந்திருக்கலாம், சூழ்நிலையில என்ன செய்யலாம், ஒருவேளை அது மாறலாம்.
எந்த சூழ்நிலை வேணாலும் மாறலாம். ஆனால் தேவனுடைய அகராதியில் தேவனுடைய மறதின்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க போகிறாரு. அல்லேலூயா. மறதி என்ற வார்த்தை தேவனுடைய அகராதியிலேயே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் யோசேப்பை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டார். மறந்துட்டாரா? யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான்றது அவருக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா சொப்பனத்தை பார்வோனுக்கு கொடுத்து யோசேப்பை வெளியே கொண்டுட்டாரு. எத்தனை பேர் மறந்தாங்க? நன்மை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும். ஒருவேளை உங்ககிட்ட நன்மை பெற்றவங்க கூட உன்னை மறந்துருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறக்க மாட்டேன், மறதி என்னுடைய அகராதியிலே இல்லைன்னு கத்த சொல்றாரு. அல்லேலூயா. யோசேப்பை சிறைச்சாலையிலே மறக்க அவர் விட்டுட்டு அப்படியே மறந்து போகல. அவர் மனிதன் மறந்தாங்க, தேவன் அவனை மறக்கல. அவனை கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். அவர் கொடுத்த, அவர் நியமித்த அந்த அந்த இடத்திற்கு அவனை கொண்டு போய் நிறுத்தினார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் கொண்டு போனாரு. உன் பேரை அவர் நினைவுல வச்சிருக்கிறாரு. உன்னை உள்ளங்கையில பொறித்து வைத்திருக்கிறார். ஏசாயா 49:16 சொல்றாருல, நான் அவர் உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன், என் உள்ளங்கையில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன், உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உனக்காக ஒரு திட்டத்தை கர்த்தர் போடுறாரு இந்த மாசத்துல. நம்புறீங்களா? ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உனக்காக ஒரு திட்டத்தை கர்த்தர் போடுகிறார். அந்த பிளான்ல இந்த ஜூன் மாதத்துல நீ நடக்க போகிற அந்த காரியத்தை பெறப்போகிற. எளியவன் என்று நீ நினைக்கிற, கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, எளியவனை நான் மறக்கல, என் அகராதியில மறதி என்று இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகதில்லையா. நீ அவரை நம்பிட்டு இருக்கியா? நீ வீணாக மாட்ட, உன் எதிர்காலம் பிரகாசமா தான் இருக்கும். கர்த்தர் இன்றைக்கு அதை சொல்றாரு. கெட்டு போவதில்லை என்ற வார்த்தை அந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கு, அழகா எழுதியிருக்கு. கர்த்தர் சொல்றாரு, அழிந்து போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என்று அர்த்தம். நீ தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் சொல்றாரு, அது அழிந்து போகாது, ஒருபோதும் கெட்டு போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ரோமர் 5:5 தேவ அன்பை உன் இருதயத்தில் ஊற்றுகிறவர் சொல்லுகிறாரு, உன் நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாதான். ஆமென். அது வெட்கப்படுத்தாதுன்னு இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. கலங்காத. கலக்கத்துல நான் இருக்கேன்னு நினைச்சேனா, நீ கைவிடப்படல. உன் நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. கர்த்தர் உன்னோட இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஒருவேளை இன்றைக்கு இந்த 5 மாசமும் சில பேர் சில வேளைகளில் அழுது கொண்டு கடந்து வந்திருப்பாங்க, கண்ணீரோடு வந்திருப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்று கண்ணீரோடு ஜெபித்தவனுக்கு நான் சொல்றேன், நியாயம் கிடைக்கிற மாதம் இந்த 6வது மாதம். உங்க அழுகைக்கு அவர் சொல்றாரு, இனி என்னால் உன் முடிவு வருகிறது. உன்னை சோர்ந்து போக பண்ணினவனுக்கு தேவன் அவன் கதையை முடிக்க வருகிறார். அவன் வைத்து தொடங்கினான் பாரு, உன் வாழ்க்கைக்குள்ள ஒரு கதையை தொடங்கினான் பாரு. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு அந்த கதையை நான் முடிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. இவர் எழுதுற எழுத்து அவன் கதையை அடிக்கிறதுக்கு இறங்கி வர போகிறது. நான் சொல்றேன், உன் தேவனுக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் அவன் அந்த பிசாசு உனக்கு ஒரு கதை கட்டுவான் பாரு, அந்த கதையை முடிக்க வர்றாரு. அந்த கதையை இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் அழித்து போட வருகிறாரு. இன்றைக்கு மாத்துறாரு. ஒருவேளை உன் கண்ணீர் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து சேர்ந்ததோ என்று தெரியாது, ஆனா உனக்குத்தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு உனக்கான தீர்க்க தரிசன வார்த்தையா கூட நீ எடுத்துக்க. நீ சிறுமைப்பட்டவன் அல்ல, உன் முடிவு அதுவும் அல்ல. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, இப்ப நீ சொன்ன இதுவரைக்கும் சொன்ன சாட்சி இல்ல, இனிமே வேற சாட்சி, மேன்மையான சாட்சி ஆரம்பமாகுது இந்த நாட்கள்ல.
ஆரம்பமாகுது. மனிதர் உன்னை கடைசி வரைக்கும் நம்ப வச்சு உன்னை கழுத்து அறுக்கிறது போல உன்னை வரிசைப்படுத்தி நிறுத்தி நீ காத்துரு 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 காத்துருன்னு நிறுத்தி வைக்கலாம். தேவன் உன்னை முதல் வரிசைக்கு கொண்டு வராரு. அல்லேலூயா. இந்த மாதம் வருஷப்படி காத்திருந்த உனக்கு கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் காத்திருக்க வச்சாம்பாரு, வர்றாரு ஒரு ராஜாதி ராஜா, உன் கத்தாதி கர்த்தர் முதல் வரிசைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வருகிறார். உன் நம்பிக்கையின் பலன் அவர் தருவார். நான் வரும்போது அவர் சொன்னாரு, அழுது கொண்டிருக்கிறவர்களுடைய கண்ணீரை நான் துடைப்பேன் என்று சொன்னாரு. இன்றைக்கு நீ சொல்லுவ, நான் கர்த்தருக்காக காத்திருந்தேன், நான் வீண் போகல. நம்பிக்கை கெட்டு போகாது. கர்த்தர் சொல்றாரு, நீ கண்ணீரோடு எழுதின உன்னுடைய வாழ்க்கை தொடக்கம் எல்லாவற்றை கர்த்தர் கம்பீரமாய் மாற்றுகிறார். கண்ணீரோடு விதைத்த காரியத்தை கர்த்தர், நான் ஜெபம் பண்ணி என் பிரச்சனையெல்லாம் தேவ சமூகத்துல விதைச்சேன்னு சொல்றேன். இன்னைக்கு கம்பீரமாய் இந்த மாதத்துல உன் அறுவடையை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் அழுகையின் அந்த அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆண்டவர் மாற்றமா எல்லா காரியத்திலும் மாற்றத்தை காண்பாய் என்று சொல்கிறார். நிச்சயமா ஆண்டவர் சொல்றாரு, இந்த எளியவன் மறக்கப்பட மாட்டான், மறக்கப்படுவதில்லை. இந்த வாக்குத்தத்தம் வணக்கத்தான். உன் சாட்சியை எழுதுற காலம் இதுதான். உன் கர்த்தர் சொல்றாரு, உன் கர்த்தர் சொல்றாரு, சத்திய வேத வாக்கு, இந்த வசனம் உன் வாக்குத்தத்தம். சிறுமைப்பட்டவர்களுடைய அந்த முறையீடின் சத்தத்தை கர்த்தர் இப்பொழுது கேட்டிருக்கிறார். எழுந்திரு, கர்த்தர் சொல்லி உன்னை உயர்த்துவேன் என்று சொன்ன இடத்துல உன்னை உயர்த்தி கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 12:5 ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. வாசிங்க. சங்கீதம் 12:5. எழுந்து வர்றாரு. சத்துரு ஒரு வெள்ளம் போல எழுந்து வந்து உன்னை அமிக்கிருக்கலாம், உன்னை வெக்கப்படுத்திருக்கலாம். கர்த்தர் எழுந்து வர்றாரு. நம்புறியா? 34:6 வாசிங்க. 34:6. நம்புறியா? இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டாரு. இந்த 6வது மாதம் இடுக்கண்ல இருந்து கர்த்தர் சொல்றாரு, எளியவன் சத்தத்தை கேட்கிறாரு. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டுட்டாரு. அவன் எவன் உன்னை இடுக்கன்னு கொண்டு வந்தானோ அந்த இடுக்கண்ல இருந்து நீங்களாக்கி உங்களை ரட்சிக்கிறவர் வருகிறார். இந்த மாசம்தான் கர்த்தர் சொல்றாரு. 102:17 வாசிங்க. திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்ட்டதான் சொல்றாரு, நான் உன் ஜெபத்தை நான் அங்கீகரிக்க போகிறேன். அலட்சியப்படுத்துகிற தேவன் அல்ல. ஒருவேளை நிறைய பேர் உன் வார்த்தையை அலட்சியப்படுத்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன் வார்த்தையை கனப்படுத்த போறேன், அலட்சியப்படுத்துகிறதல்ல. ஏசாயா 41:17 சொல்லுகிறது, எளியவர்களும் ஏழைகளும் அங்கே தண்ணீர் தேடி அது கிடைக்காமல் தங்கள் நாவுகள் தாகத்தால் வறண்டு போகும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏழைக்கு செவி கொடுக்கிறேன்னு சொன்னவர், இன்னைக்கு வாக்கு பண்ணவர் மாறாதவர். உனக்கு செவி கொடுப்பாரு, லூக்கா 1:52-53 வாசிக்க கேட்போ. பலவான்களை
கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு லூக்கா 1ஆம் அதிகாரம் 52, 53. இந்த மாசம் பசி உள்ளவங்களை நிரப்புகிற மாதம். இன்னைக்கு உன் கூட தான் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு உன் கூட தான் பேசுறாரு. நன்மைகளால் நிரப்புவாராம். 6வது மாதம் இந்த நன்மைகளால் நிரப்புகிற மாதம். உங்ககிட்ட ஜனவரி 1ஆம் தேதி வாக்கு பண்ணின தேவன் இந்த பாதி மாதம் கடந்து வந்து இந்த 6வது மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதத்துல நான் நிரப்புற மாசம். அல்லேலூயா. கர்த்தர் நிரப்புகிற அந்த மாதம் இதுவே. யாக்கோபு 2:5 தேவன் இவ்வுலகத்திற்குரிய காரியத்தை குறித்து அவர் சொல்லக்கூடியதை கேட்போம். 2:5 வாசிங்க. எப்படி மாத்துறாரா? போதும், விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. நீ விசுவாசிச்சேனா மாறும். கர்த்தர் இது கதையா சொல்லலைங்க, மறக்கப்படாதவர் சொல்றாரு. எளியவனை நான் மறக்க மாட்டேன்னு சொன்னவர் சொல்றாரு, நான் தரித்திரியனை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவனாக மாற்றுவேன். அல்லேலூயா. அவர் நம்மளை அப்படி தெரிந்து கொள்கிறார், அப்படி மாற்றுகிறார், அப்படி நடத்த போகிறார். அல்லேலூயா. எளியவன் தேவனால் மறக்கப்படுகிறது இல்லை. அன்றைக்கு ஆகார் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல வனாந்தரத்திலே நின்று கதறினான். வனாந்தரத்திலே நின்று ஒரு அடிமை பெண் சாராளாகிய அவள் துயரப்பட்டா. குழந்தையோடு வனாந்தரத்திலே சாக கிடந்தா. மனிதர்கள் மறந்தாங்க. அல்லேலூயா. தேவன் மறக்கல. எல்ரோகி அவர் நம் மறக்கல. என்னை காண்கிற தேவன் என்று பெயர் சூட்டுகிற அந்த தேவன் அந்த இடத்துல அந்த மகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவள் கண்ணீரோடு சொல்லக்கூடிய கர்த்தர் இன்னைக்கு இதை இயேசுதான் செஞ்சார் நீ சொல்ற அந்த நாமத்தை உன் வாயில கொண்டு வர்றதுக்கு இந்த மாதத்துல சில அற்புதத்தை தேவன் செய்ய போறாரு. ஆமென். நீங்க விசுவாசிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தான் அதை செய்ய போறாரு. அன்றைக்கு அப்படி செய்தவர் ஆகாருடைய சத்தத்தை கேட்டவர் உன் சத்தத்தை கேட்க போகிறார். அன்றைக்கு அன்னாள் ஒரு காரியத்தை நிந்திக்கப்பட்டா, பின்பு உயர்த்தப்பட்டா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. கர்த்தர் அநேக நிந்தைகளை அவளோடு இருந்த அநேகர் சொல்லக்கூடியதை அவர் பார்த்தார். ஆலயத்துல அழுதா. அவ ஜெபமே அன்றைக்கு பரலோகத்தை நிறுத்தியது, அசைத்தது. தேவன் அவள் அழுகையின் சத்தத்தை மட்டுமல்ல, விண்ணப்பத்தை கேட்டவர். அவளை மறக்காமல் சாமுவேலை கொடுத்து அவள் கண்ணீரை துடைத்தாள். இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசன ஆண்டவரை கர்த்தாவை சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசிய இஸ்ரவேலிலே அப்படிப்பட்டவர் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அன்றைக்கு மார்க் 12:41 44 வரைக்கும் ஒரு விதவை காணிக்கை பெட்டிக்கு வந்தா. ஆண்டவர் கவனிக்கிறாருங்க. பெட்டியில பெரிய 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 ஆளுகள்லாம் போட்டதெல்லாம் பார்க்கலப்பா. இந்த விதவை 2 காசு போட்டு போனா. அவளை கவனிக்கிறாரு. எளியவர்களை அவர் கவனிக்கிறதுல மறந்து போயிட்டாரோ, பார்க்க போறதுலையே அல்ல. வேதம் அடையாளமா சொல்லுது, 2 காசு போட்டு அந்த விதவையை கர்த்தர் பார்த்தார்னு. எளியவர்களை கவனிப்பாரு. அவங்க மறக்கப்படுவதில்லை. அவங்க சின்ன ஜபம் பண்ணிட்டேன், சின்னதா நான் ஜபம் பண்ணேன் கேட்பாரு.
எளியவனுடைய ஜெபத்தை பரலோகத்திலிருந்து கேட்பாரு. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறதுக்கு தான் காத்து கொண்டிருக்கிறாரு கர்த்தர். அவ ரொம்ப ஏழைங்க, பணக்காரரை மட்டும்தான் ஆண்டவர் பாப்பா, இல்லவே இல்லை. அந்த ஏழை விதைத்த விதையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படி அவளை பார்த்தார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. தரித்திரனாகிய லாசருவையும் கர்த்தர் கவனித்தார். லூக்கா 16:19-26 வரைக்கும் இருக்குது. பூமியிலே லாசரு யாரும் மதிக்கவே இல்லை. நாய் கூட அவனுடைய பருக்களை நக்கிட்டு அந்த அளவுக்கு இருந்தான். ஆனா மரித்த போது தேவன் மறக்கலங்க, தேவ தூதர்களை கொண்டு அழைத்து கொண்டு போய் ஆபிரகாம் மடியிலே அவனை அமர பண்ணினார். கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் அல்ல, தேவன் உன்னை முதல்ல கவனிக்கிறாரு. உன் முடிவை தேவன் இன்றைக்கு மாத்த அவர் திட்டம் வைத்திருக்கிறாரு. உன்னை மறக்கலன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நீ இன்னைக்கு நம்பு, கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்த வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். எளியவனே, நீ ஆண்டவரை பிடித்துக்கோ. நீ தனியா இல்லை. உன் பெயரை கர்த்தர் நினைவு கூறும் புஸ்தகத்தில் எழுதி தனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். மல்கியா 3:16 அவர் உன்னை மறப்பதில்லை, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் உன்னோடு கூட வாக்கை கொடுக்கிறார், உன்னோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தின்படி, இந்த வார்த்தையின்படி எளியவனை மறக்காதவர், உன்னை மறக்காதபடிக்கு உன்னை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். நிச்சயம் உன் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த சங்கீதத்திலே கர்த்தர் சொன்னபடி அவர் உன் விசுவாசத்தை கனப்படுத்த வல்லவராயிருக்கிறார். உன் காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் நிச்சயமா நிறைவேறும். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்த வார்த்தை உங்க வாழ்க்கையில பழிக்கும்படிக்கு நாம் எழுந்து நின்று ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து சோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. யார் எளியவன் என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே, இந்த எளியவர்களை கர்த்தர் மறவாமல் ஆசீர்வதித்து நீர் உயர்த்த வல்லவராயிருக்கிறீர். அவங்கள நீங்க உங்களுடைய லிஸ்ட்ல வச்சுட்டீங்க. இந்த மாசத்துல கர்த்தர் சொல்றாரு, மறக்கப்படுவதில்லை. வார்த்தை சொல்லுகிறது, நீ மறக்கப்படுவதில்லை. நீ மறந்து போனார் என்று எண்ணினாய். அவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வாக்கு பண்ணுகிறார். நீ எளியவன், உதவியற்றவன். யாரும் உன்னை மறந்திருக்கலாம், எல்லாரும் புறக்கணிச்சிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மறதி என்று அகராதி என்னுடைய இதுல லிஸ்ட்லே இல்லை. நான் உன்னை மறக்கலை, உன்னை கைவிடலை, என் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இயேசுப்பா, அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை கீழாய் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேன்மையான ஆசீர்வாதத்தை காணட்டும். இந்த வார்த்தை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில பழிக்கட்டும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.